தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மெட்ரோ ரயில் பணிகளை பார்வையிட்டு வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை பார்வையிட்டு வருகிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், விவரங்கள். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக சென்னை முழுவதுமாக 2ஆம் கட்டத்தில் மட்டும் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடைபெற்று வருகின்றது. இதில் மாதவரம் முதல் ராயப்பேட்டை, மயிலாப்பூர், அடையாறு, சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட சிறுசேரி, சிப்காட் வரை 45.4 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3வது வழித்தடம் அமைகின்றது. இதில் பசுமை வழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் தொடங்கி அடையாறு ஆற்றுக்கு இடையில 1.2 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இங்க பசுமை வழிச்சாலை ரயில் நிலையத்திலிருந்து அடையாறு ஆற்றிற்கு கீழாக அந்த சுரங்கம் தோண்டும் பணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை நடந்து முடிந்த நிலையில தற்பொழுது இந்த அடையாறு மெட்ரோ ரயில் நிலையத்தில் முதலமைச்சர் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். அங்கு அந்த சுரங்கம் தோண்டும் பணிகள் எந்த அளவுக்கு சவாலாக இருந்தது, குறிப்பாக அந்த அடையாறு ஆற்றிற்கு கீழே சுரங்கம் தோண்டும் பணி மிக சவாலானதாக இருந்ததாக கடந்த காலங்களில் மெட்ரோ நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆற்றின் அருகே சுரங்கம் தோண்டி முடித்ததும் தரைப்பரப்பிற்கு வந்த கடினமான பாறைகள் இருந்த போது ஒரு நாள் ஒன்றுக்கு 1.5 மீட்டர் தூரம் வரைக்குமே அந்த சுரங்கம் தோண்டும் பணி நடைபெற்று வந்ததாக மெட்ரோ நிறுவனம் தெரிவித்த நிலையில கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த பணிகள் முடிவுற்ற நிலையில தற்போது அடையாறு ரயில் நிலையத்திலிருந்து அடுத்து அடையாறு பணிமனை டிப்போ ரயில் நிலையம் வரைக்கான சுரங்கம் தோண்டும் பணி விரைவில் தொடங்குவதற்கு அந்த பணிகளை முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றார். குறிப்பாக தற்போது அந்த அடையாறு ஆற்றின் கீழே அந்த காவேரி என்ற இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணியை மேற்கொண்டு வந்த நிலையில் தற்போது புதிய இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணிகளை மேற்கொள்ளும் என்றும் மெட்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில அந்த பணிகளை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியாக ஆய்வு மேற்கொண்டு எவ்வாறு பணிகள் நடைபெற்று வருகின்றது, பணிகளை துரிதமாக முடிக்க வேண்டும் என்ற போன்ற அறிவுறுத்தல்களை அதிகாரிகளிடம் அறிவுறுத்தி வருகின்றார். விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.